ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு லோன், அதாவது நகைக்கடனில் வந்து ஆர்பிஐ வந்து புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. புது ரூல்ஸ் மீன்ஸ் இப்போ கொண்டு வரல, அது ஆக்சுவலி லாஸ்ட் இயரே கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த வருஷத்துலேருந்து எல்லா பேங்க்லேயும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேங்க்கில் ஜுவல் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை உடனே கட்ட பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 1 இயர் எண்டில் மொத்தமாக இன்ட்ரெஸ்ட்டோட கட்டி நம்ம அதை திருப்புவோம். அப்படியும் நம்மளால் அதை திருப்ப முடியல அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1 இயருக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வருவோம். இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ ரூல்ஸ் படி நம்ம அந்த மாதிரி ரெனிவல் பண்ணி வைக்க முடியாது. ஜுவல்லை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க முடியாது. அதாவது ஜுவல் லோன் வந்து நம்ம 1 இயருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோமோ, நம்ம அசல் அமௌண்ட்டு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோமோ ப்ளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் 2 அமௌண்ட்டையும் சேர்த்து ஒரே நாளில் கட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டி மட்டும் கட்டி லோனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட்டு. இப்போது இந்த டேட்டில் நம்ம இன்றைக்கி டேட் பார்த்திங்க அப்படின்னா 27ஆம் தேதி ஜனவரி 27, 2025. இன்றைக்கி நம்ம போய் நகை அடகு வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் 2026 ஜனவரி 26ஆம் தேதியே நம்ம அதை வந்து திருப்பிடணும். 27ஆம் தேதி அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி அது வந்து ஏலத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏலத்தில் போய் தான் நம்ம நகையை திருப்புற மாதிரி இருக்கும். நம்ம என்ன டேட்டில் வைக்கிறோமோ அந்த டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து நகையை வந்து திருப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ நகை வைக்கிறோமோ அதில் 70% தான் அந்த நகைக்கான 100% கொடுக்க மாட்டாங்க. 75% தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 75% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ 1 கிராமோட ரேட்டு இன்றைக்கி ரேட் படி பார்த்தீங்கன்னா 7,540 ரூபாய். நான் இன்றைக்கி 1 சவரன் நான் போய் வைக்கிறேன் அப்படின்னா அந்த 1 சவரன் நகையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60,320 ரூபாய். அங்கே 75% தான் என்கிட்ட அமௌண்ட் கையில் கொடுப்பாங்க. மீதி 25% அமௌண்ட்டு, அதாவது 15,080 ரூபாய் வந்து 2 கிராமுக்கான அமௌண்ட்டு. 1 பவுன் வைக்கிறோம் அப்படின்னா 8 கிராம் வைக்கிறோம்னா அதில் 2 கிராம் அவங்க வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற 6 கிராமுக்கான அமௌண்ட்டு தான் நம்ம கையில் கொடுப்பாங்க. இது வந்து தேர்ட் ரூலாக சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கையில் இருக்கிற லேண்டோட டாக்குமெண்ட் ஏதாவது நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதை விட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட்டு தருவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம நகை வந்து 916 நகையாக இருந்தால் மட்டும், அதை விட கம்மியாக நம்ம 22 கேரட் 18 கேரட்லாம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட அமௌண்ட் வந்து கம்மியாகும். பியூரிட்டி பேசிஸில் அவங்க செக் பண்ணி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ். புதுசாக மீன்ஸ் இது லாஸ்ட் இயரே வந்துருச்சு. இப்போ தான் எல்லா பேங்க்லேயும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன பேங்க்லன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஐஓபி, யூனியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்கில் கூட இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் இயர் மே மந்த்தே எனக்கு ஐஓபியில் இது வந்திருக்குன்னு தெரியும். ஏன்னா நான் வந்து ஐஓபியில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அங்கே வந்து நான் ஜுவல் அடகு வச்சுருந்தேன். அப்போ எனக்கு மே மந்த்தே இதுக்கு வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி நீங்கள் நகையை திருப்பும்போது ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் திருப்ப முடியும். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் திரும்ப வச்சுக்கலாம். பட் நீங்கள் திருப்பும்போது ஃபுல் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டோட கட்டி தான் நீங்கள் திருப்பணும் அப்படின்னு சொல்லி எனக்கு லாஸ்ட் இயர் மே மந்த்தே எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. பட் கனரா பேங்க்லலாம் இது வந்து வராமல் இருந்தது. ஸோ நான் கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். நான் ஐஓபியில் எந்த இதுவும் வச்சுக்காமல் நகையெல்லாம் கனரா பேங்க்கில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த ஜான்வரியிலேருந்து கனரா பேங்க்லேயும் இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. கனரா பேங்க் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மெத்தட் வந்து இந்த ஜான்வரி 2025 இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போது இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. நகை அடகு வைக்கும் போதே இப்போ வந்து நீங்கள் மொத்தமாக கட்டுறீங்களா இல்லை இஎம்ஐ ஆப்ஷன் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னா நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வைக்கிறோமோ அது 12 மந்த்ஸுக்கு டிவைட் பண்ணி அதுலேருந்து நமக்கு மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 8% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு இன்றைக்கி நகையை வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் வருது. அப்போ டோட்டலாக 54,000 ரூபாய். இந்த 54,000 ரூபாய் அமௌண்ட்டை வந்து 12 மந்த்ஸுக்கு வந்து அதை டிவைட் பண்ணுறாங்க. 12ஆல் டிவைட் பண்ணாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4,500 ரூபாய். அப்போ நான் 50,000 ரூபாய் வாங்கின நகை கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா மாதம் நான் 4,500 ரூபாய் கட்டணும். அதுவே நான் 1,00,000 ரூபாய் வாங்குகிறேன் அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த
1,08,000 நான் 12 மாதத்துக்கு டிவைட் பண்ணும்போது 9,000 வருது. அப்போ மாதம் மாதம் நான் வந்து 9,000 இஎம்ஐ கட்டணும். இதுவே நான் 1,50,000 வாங்கினேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு 12,000. அப்போ நான் மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 13,500 கட்டணும். ஒவ்வொரு மாதமும் நான் 13,500 கட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாக அந்த டேட் முடியறதுக்குள்ளே போய் மொத்த அமௌண்ட்டையும் கட்டி திருப்பணும். இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து ஒரு 1,50,000 2,00,000 வரைக்கும் ஓகே தான். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக இஎம்ஐ கட்ட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஒரு 10,00,000 நகையை வச்சு நான் கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இஎம்ஐ மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 வரும். 1,00,000 80,000 வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும். 1,00,000க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 80,000 வரும். அப்போ நான் மாதம் மாதம் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 90,000. ஒரு மாதத்தில் 90,000 நம்மளால் கட்ட முடியுமா? கண்டிப்பாக கட்டவே முடியாது. இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் நகை வாங்குறதே எதுக்காக? ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இடம் வாங்கி போடுவோம், இல்லை ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்ற ஆசையில் தான் நம்ம வந்து நகையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்ருக்கோம். அப்படி நம்ம சேர்த்து வச்ச நகையை மொத்தமாக கொண்டு போய் ஒரு 10,00,000 15,00,000 அடகு வச்சுட்டு நம்ம ஒரு வீட்டு வேலை ஆரம்பிப்போம், இல்லை இடம் வாங்குவோம். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிப்போம். இப்போது இந்த ஆப்ஷன் வந்ததுலேருந்து நம்ம மொத்த அமௌண்ட்டையும் கட்டணும். ஒன்று நம்ம ஃபுல்லாக பே பண்ணணும், அப்படி இல்லைன்னா இஎம்ஐ ஆப்ஷனில் பே பண்ணணும். 1 இயர்க்குள்ள நம்ம திருப்பணும் போது நம்மளால் கண்டிப்பாக ஒரு வீடோ லேண்டோ எதுவுமே வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம போகிறோம். ஆர்பிஐயோட இந்த நியூ ரூல்ஸால் பாதிக்கப்படுறது என்னமோ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். கண்டிப்பாக அவங்களால ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களால போகவே முடியாது. ஜுவல்லை வேணால் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கலாமே தவிர அந்த ஜுவல்லை வச்சு நான் ஒரு வீடு வாங்கவோ இல்லை ஒரு இடம் வாங்கவோ அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் முன்னாடி போகவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வந்திருக்கு. இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.